ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஹிருத்திக் ரோஷன் அவருடைய வார் செகண்ட் படத்துக்கான ப்ரொமோஷனில் இறங்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த படம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டுக்கு தான் அது வரப்போகுதுன்றது ஏற்கனவே அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த டீம். அதே நிலையில் தான் நம்ம கூலி படமும் ரிலீஸ் ஆக போகுது, அதே தேதியில் தான் நம்ம படமும் வரப்போகுதுன்றதுனால அந்த கிளாஷ் தவிர்க்க முடியாது அப்படின்றது இப்போவே ட்ரேட் வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் தான் இப்போ ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் வார் செகண்ட் படத்துக்கான அந்த ப்ரொமோஷனில் ஈடுபடும் போது ஒரு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இதுமாதிரி ரஜினி சாரோட படம் உங்களோட வார் செகண்ட் பார்ட்டோட கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் யாரும் அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பு நடக்கிற மாதிரி தெரியல. இது சம்மந்தமாக அந்த டீம் உங்கள்கிட்ட எதாவது பேசினாங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் பேசி வச்சுட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த கிளாஷ் அன்அவாய்டபுளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல ஹிருத்திக் ரோஷன் ரொம்ப ஒரு ஸ்டெடியாக பதில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் கிளாஷ் ஆகிறது அந்தந்த டீமோட முடிவு. அவங்களுக்கு அந்த தேதி ஒரு ஆப்டான தேதியாக இருக்கலாம், அதனால் அவங்க அதை முடிவு பண்ணி அவங்க வரலாம். நாங்கள் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக தான் பார்க்குறோம். ஸோ ரெண்டு படமே ஜெயிக்கணும் தான் எங்களோட ஆசை. மோர் ஓவர் ரஜினி சார் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். நான் சின்ன வயசில் படம் நடிக்கும் போது ரஜினி சாரோட படங்களை நடித்தேன். அதுலேயும் குறிப்பாக ரஜினி சாரோட ஒரு படம், அதாவது பகவான் தாதா அப்படின்ற ஒரு படத்தில் நான் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மீண்டும் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ரீடேக் வாங்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, எல்லாரும் நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஏன்னா அப்போ ஒரு சின்ன பையன் தான் நான். ஆனால் அந்த டைமில் தான் ரஜினி சார் அந்த சீனில் நடிக்கும் போது சாரி இது என்னுடைய தவறு தான், மறுபடியும் ஒரு டேக் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தவறை மறித்து அவர் பற்றினாக்கா அந்த இடத்துல எனக்காக பேசினார். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் அவர் மதிக்கிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அவரோட படம் எங்கள் படத்தோட மோதுது அப்படின்னாக்கா அது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், அது ஒரு பெரிய ஃபேன் வாராக மாறுன்றதுலாம் அவசியம் கிடையாது. அவங்க படமும் ஜெயிக்கணும், நம்ம படமும் ஜெயிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.